A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338242242. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதுக்கு உண்டான நடவடிக்கை இருக்குங்க. இல்ல அதாவது கூட்டணிங்கிறதுல வேறங்க. இந்த மக்களை புறக்கணிக்கக்கூடிய அரசுக்கு அரசுகளை இந்த மக்கள் புறக்கணிக்கக்கூடிய அளவுக்கும் தமிழ்நாட்டுல மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு இந்த மக்கள் விழிப்புணர்வு உண்டாக்கும். அதாவது இந்த மக்களை என்ன செய்யறாங்க, தேர்தல் நேரத்துல 300 ரூபா கொடுக்குறாங்க, 400 ரூபா கொடுக்குறாங்க. நான் இப்ப 3 விஷயத்த டீச் பண்றேன். கிராமங்கள்ல எந்த காரணத்தை கொண்டும் பசியோடு பட்டினியோடு கிடந்து மடியக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் கூட, அது ஊராட்சி மன்ற தேர்தல் வந்தாலும் சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலும் கூட எந்த காரணத்தை கொண்டு காசு வாங்கிட்டு ஓடக்கூடாது. ரெண்டாவது மது பழக்கங்களை கம்ப்ளீட்டா விடுங்க. குடிக்கு தண்ணி இருக்கிறதுலயும் எல்லா கடையிலும் டாஸ்மார்க் திறந்து வச்சிருக்காங்க. இளைஞர்கள் மிகப்பெரிய அளவுக்கு சீரழிப்பு ஆளாகிறாங்க. அதனால இந்த அரசை இதை செய்து கொடுக்கல அப்படின்னா அதுக்குண்டான விலையை இந்த அரசு சந்திக்க வேண்டியிருக்கும். அதான் சொல்ல முடியும். ஜாதிய பாகுபாடுன்னு பிரச்சனைகளை பேசுறீங்க. சமீபத்துல படம் நேற்று வெளியாகி இருக்கு. அது பாத்தீங்களா? எனக்கு இந்த வேலையெல்லாம் இல்லைங்க. நான் விடிய விடிய மக்களை கொற்ற மலையில நேற்று மழை பெஞ்சுதான் இருந்தது. 10 கிராம மக்களுக்கு போய் பார்க்கறது தான் எனக்கு வேலை. ரீசன் திரைப்படம் தென் மாவட்டங்கள்ல மீண்டும் ஒரு ஜாதிய பிரச்சனை உண்டு பண்ற மாதிரி எனக்கு அதுக்கெல்லாம் நேரமே இல்லைங்க. நான் மக்களுடைய அடிப்படை பிரச்சனை இந்த அளவுக்கு நகர்ப்புறத்துக்குள்ள இந்த மக்களுடைய வாழ்நிலை இருக்குன்னு நினைச்சு பார்க்கிறேன். நான் இந்த கடந்த 10 ஆண்டு காலத்துல இந்த அளவுக்கு இந்த மக்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். அதனால இந்த 6 மாசம் தான் இருக்குது. 6 மாசத்துக்குள்ள இந்த அரசை செயல்பட வைக்கணும். அதுக்குண்டானது ஆர்ப்பாட்டம் பண்றோம், இல்லைன்னா மறியல் பண்ணுவோம். அதுக்கு பிறகு அடுத்த கட்டம் நிறைய பல 3-4 கட்ட போராட்டம் இருக்குது. அப்புறம் அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் எப்படி உள்ள வரவிடுவோம்? நாங்க செஞ்சு கொடுக்கலைன்னா ஆளுங்கட்சிக்காரங்க எப்படி நாங்க உள்ள விடுவோம்? அதெல்லாம் அடுத்த கட்டம் நான் சொல்றேன். நவம்பர் 20ஆம் தேதி மிகப்பெரிய அளவுக்கு இங்க அடிப்படை வசதிகள் எல்லா கிராமங்களுக்கும் சமமா செஞ்சு கொடுக்க சொல்லி போராட்டம் நடத்துவோம். அதுக்குள்ளேயே இந்த அரசு விழித்து என்ன தெரியும், எல்லா போலீஸுக்காரும் கம்ப்ளீட்டா இஞ்சி பை இஞ்சி வீடியோ எடுக்கிறாங்க. வீடியோ எடுத்துக்கொண்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. கலெக்டர்கிட்ட போட்டு காட்டணும், அதிகாரிகிட்ட போட்டு காட்டணும். என்ன சொல்றீங்க? ஆட்சியில் பங்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில தான் இது ஆட்சியில் பங்கு கேட்கறதே. இந்த மாதிரி மக்களுக்கு எந்த மக்களும் அது தேவேந்திரோட ஆதிரோட எந்த மக்களும் எந்த விதமான பாதிப்புக்கு ஆளாகக்கூடாது. எல்லா பாகுபாடற்ற ஒரு அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் நான் அந்த கோஷ்டை முன் வச்சுக்கிறேன். பாகுபாடற்ற நாங்க அமைச்சரவைக்குள்ள இருந்தோம்னா எந்த சாதிக்கு எந்த பாகுபாடு வராது. தேவேந்திர குல வேளாளர் சமூகம் உட்பட பல மக்களுக்கு எதிரான இந்த ஆணத்தில்லைகள், இதுக்கு எதிரான அரசின் நடவடிக்கை திருப்திகரமா இருக்கா? இப்போ சமீபத்தில் அதெல்லாம் ஒண்ணு. முதல்ல இந்த மக்களுடைய வாழ்வுரிமை என்னாச்சு? அடிப்படை பிரச்சனையிலேயே நீங்க தீர்வு காணலையா? நீங்க இந்த அரசு நீங்க சட்டத்தை மேல சட்டம் என்ன செய்யும்? இந்த மக்களுக்கு பேசிக்கா சாதாரண குடிநீர், சாலை வசதி, தெருவுக்கு கழிவு நீர், எல்லா இடத்துலயும் கழிவு நீருக்கு கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா அங்க அடைச்சு கிடக்கும். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா 2 பகுதியில பாதாள சாக்கடை எல்லாருக்கும் இருக்குது. அந்த இந்த பகுதி மக்களும் பாதாள சாக்கடை சேர்த்துல எந்த ஒரு ஆண்டாள் உடையவர் தெரு, ஆண்டாள்புரம், இந்த இதெல்லாம் அதே போல ஆஞ்சநேய தெரு எல்லாம் இந்த திட்டத்திலே பாதாள சாக்கடை திட்டத்திலே சேர்த்துல. சரி டாக்டர், இப்ப நீங்க சிவிக் கம்யூனிட்டிஸ் முடியாத வர, இந்த பிரச்சனை முடியாத வர அதை பேசலாம். எதுவும் சைமல்டேனியஸா தான் இருக்கு. அதாவது நான் இதைய சால்வ் பண்ணாலே பெரும் பிரச்சனைகள் சால்வ் ஆயிருங்கிறது தெரியுது. ஃபர்ஸ்ட் இந்த மக்களை ஒரு கம்ஃபர்ட்டா, நாமும் இந்த நாட்டினுடைய குடிமக்கள், நமக்கும் எல்லா ரைட்ஸ் இருக்குது, இந்த நாட்டுல நம்ம பாகுபாடு இல்லாம நடத்தப்படணும்னு தெரிஞ்சாலே பல்வேறு விஷயங்களுக்கு சால்வ் வந்துடும். அதாவதுங்க, இது காரணம் என்ன? உள்ளூர ஆன்டி தலித் சைட், அதாவது சாதாரணமான ஒரு மாடு மேய்க்கல் இந்த மக்களுக்கு எதிரான மனநிலை ஊறி போயிருக்கு.
அதைய போக்குறதுக்கு தான் முதல்ல வந்து இந்த அரசு நடவடிக்கணும். அதுல துணிஞ்சு வந்து இந்த மக்களுக்கு செய்தே தீர வேண்டும் என்று இப்ப பெயர் மாற்றத்துக்கு நீங்க எடுக்கிற அது நீங்க வந்து இந்த மக்களுக்கு உண்டான அடிப்படை வசதிகளை செஞ்சு தீரணும் அப்படின்னு திமுக காரனுக்கு உத்தரவு போடணும் ஸ்டாலின். நீங்க அப்பதான் வந்து உண்மையாக வந்து அந்த பெயர் மாற்றத்தை விரும்புறீங்கன்னு அர்த்தம், சாதியை ஒழிக்க விரும்புறீங்கன்னு அர்த்தம். அதே போல ஹானர்கல்லிங்க நீங்க எதை செய்ய விரும்பினாலும் இந்த மக்களுக்கு உண்டான அடிப்படை வசதிகளையே செய்து கொடுக்காத ஒரு அரசு, இந்த அரசு இருந்ததுன்னா இல்லாமல் போனாலும் என்ன? இதை கூட செய்ய முடியலன்னா நீங்க எதை தடுப்பீங்க அப்புறம்? இந்த அரசோட அஜெண்டாவே எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கறத எல்லோருக்கும் எல்லாம் இல்லைங்கிறது தானே நான் பாக்குறேன். இல்ல இது 4.5 வருஷம் மட்டும்தானா அல்லது இத்தனை வருஷ காலத்துலயுமா? ஏன்னா நீங்க பொலிட்டிக்கலா கொண்டு போனா ஒரு கட்சிக்கு எதிராக கொண்டு போறீங்க. இல்ல அதாவது அது வந்து பிரச்சனையை சுருக்குற மாதிரி இருக்கு, பொலிட்டிக்கலா ஆக்குற மாதிரி இருக்கு. இது பொதுவா சமூகமே இப்படிதான் இருக்குது. இல்ல அதாவது சமூகம் இருப்பது சாதியை பிளந்து இருக்குது. ஆனால் அரசு நிர்வாகம் அப்படி இருக்கக்கூடாதுல்ல. இல்ல அரசு நிர்வாகம் 4.5 வருஷத்துல அப்படி இருக்கா? 4.5 வருஷத்துக்கு சரி முன்னாடி இருந்தே அப்படித்தானே இருக்கு. அப்படி 4.5 இருந்த வசதிகள் இப்ப நீக்கப்பட்டிருக்கு 4.5 வருஷத்துல. 4.5 வருஷம் எதுவுமே செய்யலைங்கிறது தானே. இல்ல நீங்க சொல்ற இந்த குடிநீர் பிரச்சனை உட்பட இந்த குடிநீர் பிரச்சனை, ஆணவ கொலை எல்லாமே ரெண்டையும் மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஆனா மிக்ஸ் பண்ண வேண்டாம். அதாவது குடிநீர் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைங்கிறது நிதி ஆதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம். இது ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட் போடுறீங்க, ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசிலிருந்து நிதி வருகிறது. அந்த நிதி முறையாக செயல்பட்டு இருக்குதா இல்லையாங்கிறதா கொஸ்டின். அதை செயல்படுத்தாத குற்றமா இல்லையா? அரசியலா சுருக்கும் போது அரசு தான் சொல்றேன். இல்ல இவ்வளவு நாளும் நடந்ததை நீங்க ஒதுக்குற மாதிரி இல்ல நான் எதுவுமே ஒதுக்குறீங்க. இந்த 4.5 ஆண்டு காலத்தில் இந்த மக்களுக்கு செய்ய வேண்டியது கடந்த ஒரு மேடு ஒரு பள்ளம் இருக்குன்னா நீ அந்த பள்ளத்தை நிரப்பி இருக்கணும். 4 வருஷம் நிரப்பல இல்ல, பள்ளம் இருக்குதே சொல்லிட்டு இருந்தா அப்புறம் 4 வருஷம் உங்களுடைய பணி என்ன? நீங்க 4 வருஷம் செய்யல. அல்டர்னேட்டிவ் என்ன? இந்த 4 வருஷத்துக்கு பிறகு அல்டர்னேட்டிவ் மாற்றம்ங்கிறது என்னவா இருக்கும்? மாற்றம் நீங்க சொல்ற மாற்றம் நாங்க சொல்றது தமிழ்நாட்டு மக்களை பாகுபாடு இல்லாமல் நடத்தக்கூடிய ஒரு அரசாங்கம் அமையணும். யார் தலைமையில் அமைய முடியும்? எங்களுடைய தலைமையிலே அமையலாம். கூட்டணி அப்படின்னு கூட்டணி அரசாங்கம் அமையணுங்கிறதுல 2006ல காங்கிரஸ் கையில தான் திமுக ஆட்சி அமைச்சது. காங்கிரஸ் இல்லைன்னா திமுக ஆட்சியே இல்லை. அப்ப கூட அவங்க கூட்டணி அரசாங்கத்துக்கு ஒத்துக்கல. அதிமுக இப்பவும் சொல்லிட்டு இருக்காங்க பிஜேபி கூட்டணி ஆட்சினா கூட அதிமுக நாங்க தனித்து ஆட்சி. இப்ப வந்து கூட்டணி அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கு? கூட்டணி அரசாங்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதை வந்து விரிவா வந்து நம்ம ஜனவரிக்கு பிறகு அதை பேசலாம். இப்ப வந்து இந்த அரசாங்கத்தை செயல்படாம வெறும் விளம்பரத்தில் மட்டுமே அல்லது வெற்று கோஷத்தில் மட்டுமே இந்த அரசாங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு கள அளவில் இருக்கக்கூடிய உண்மையான நிலைமை 1% கூட தெரிந்ததுக்குண்டான வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. அதனால இதுக்கு நிச்சயமா இதையாவது வந்து இந்த உளவுத்துறையும் நம்முடைய ஊடகங்கள் வாயிலாக முதலமைச்சருடைய கவனத்துக்கு போய் ஒரு சிறப்பு குழுவை போட்டு அனைத்து கிராமங்களையும் ஆய்வு செய்ய சொல்லணும். அது நடவடிக்கை எடுக்க சொல்லணும். அப்படி இருந்தாத்தான் குறைஞ்சபட்சம் அந்த வீதிகளுக்குள்ளேயாவது ஆளுங்கட்சியினர் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு வாக்கு கேட்டு வர முடியும். நன்றி. முதலமைச்சர் ஒரு பதிவு போட்டிருக்காரு. இப்ப எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களை ஆளுநர்களை வச்சு அழுத்தம் கொடுத்து என்ன குழப்பத்தை ஏற்படுத்தி என்னத்தை சாதிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி கேள்வி இல்ல. முதல்ல வந்து நம்ம வீட்டை சுத்தம் பண்ணணுங்க. ஆச்சா, நீங்க பாகுபாடு இல்லாத ஒரு அரசாங்கத்தை தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்கள் நிறுவி காட்ட வேண்டும். ஓகே, அதுக்கு பிறகுதான் மற்றதை பற்றி சொல்லணும். தமிழ்நாட்டிலேயே பாகுபாடான அரசாங்கம் ஊராட்சியிலிருந்து மேல வரை மாநகராட்சி வரை நடக்குது. திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் இவ்வளவு ஜாதிய வன்மங்கள் அல்லது எத்தனை ஒடுக்குமுறைகள் ஒவ்வொரு வகையான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இந்த நிலையிலே கூட கோபாலபுரத்துல ஒரு பிரச்சனை நடந்தது. கோபால சமூகத்திலையும் அதே போல இது பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள் எல்லாம் கருவை சுத்தமல்லி பகுதியில் இன்னைக்கு வரையில அந்த ஊர்களுக்குள்ள பஸ் விட மாட்டேங்கிறாங்க. 10 வருஷத்துக்கு முதல்ல நடந்த சம்பவத்துக்கு இன்னைக்கு வரையிலும் காவல்துறை சரி அது முடிஞ்சு போச்சு, பஸ் இயக்கணுமா இல்லையா? ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க? அப்ப எங்கேயோ ஒரு இவங்க தாட் ப்ராசஸ்ல அது காவல்துறையிலிருந்து அரசிலிருந்து கம்ப்ளீட்டா வந்து இவங்களுடைய சிந்தனைகளிலேயே கொஞ்சம் குறைபாடு இருக்கிறதா தெரியுது. எல்லாருமே வந்து அப்டேட் பண்ணிக்கணும். ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகளை அப்டேட் பண்ணி சரி 10 வருஷத்துக்கு முதல் நடந்ததுக்காக வந்து கோபால சமுத்திரத்துல வெங்கட்ராமையர் ஸ்கூல் நடந்ததுன்னா இன்னைக்கு அந்த குழந்தைகள் அங்கேயே போக முடியாத இருக்குது. ஒரு ஸ்கூல் 5th ஸ்டாண்டர்ட் வச்சுக்கிறாங்க, அந்த ஸ்கூல்ல ஓட்ட ஒழுகிட்டு இருக்குங்க. தண்ணிக்கு மேல இருந்து தண்ணி கீழே வருது, கீழே வந்து வெள்ளம் போகுதுங்க. அதை செஞ்சு கொடுக்கூடாதா? காவல்துறை வந்து நீங்க வந்து இத்தனை பண்றீங்கல்ல,
ஒரு விழா நடத்த விட மாட்டேங்கிறீங்கல்ல. இந்த மாதிரி ஸ்கூல் இருக்குது. ஏன் எஸ்பி போய் பார்க்க கூடாதா? அங்க இருக்க இன்ஸ்பெக்டர் தெரியாதா? டிஎஸ்பி தெரியாதா? இந்த மாதிரி இந்த மக்கள் வாழக்கூடிய ஸ்கூல் இப்படி இருக்கக்கூடாது. இம்மீடியட்டா கலெக்டர் நோட் போடணும் பார்த்து சொல்லலாம்ல. சோ நீங்க வந்து முதல்ல வந்து எல்லா துறை 54க்கு மேற்பட்ட துறைகள் இருக்குது. அனைத்து துறைகளிலும் இருக்கக்கூடிய பாகுபாடுகளை நீக்கிறது தான் முதல் கட்டமா இருக்கணும். காவல்துறை, அதே போல கல்வித்துறையில் இருக்கக்கூடிய பாகுபாடுகள், வேளாண்மை துறைக்கூடிய பாகுபாடுகள், பட்டா வீட்டுமனை பட்டாங்க என்னங்க இது? இது கூட இல்லாம இந்த நாட்டினுடைய குடிமகன் சொல்லிக்கிறதுக்கு என்னங்க இருக்குது? 3 சென்ட் வீட்டு மனை உங்களால என்ஷூர் பண்ண முடியல, மாநகராட்சி கொடுக்குறது. அதனால அவங்க வந்து எதுவுமே செய்ய முடியல. கேட்டா நீங்க குடியிருந்துக்கோ, ஆனா உங்களுக்கு பட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும். நன்றி, வணக்கம். முதலமைச்சர் வந்து நல்ல திட்டங்கள் கொண்டு வராங்கன்னு சொல்லி முதல்வர் ஸ்டைலாம் நல்ல ஸ்கீம் தான் கொண்டு வந்திருக்காங்க. மக்களுக்கு கொண்டு வரக்கூடியது அதிகாரிகள் வந்து செஞ்சுட்டோம் அப்படிங்கறத வந்து முதலமைச்சர் ஏமாத்துறாங்க. அப்படி எதுவும் ஒரு நடவடிக்கை? கண்டிப்பாக மிகப்பெரிய இடைவெளிங்கிறது தெரியுது. எல்லாருமே வந்து எல்லாம் நல்லா இருக்கிறதாக வந்து முதலமைச்சருக்கு சரியான தகவல் போய் சேர்ந்த மாதிரி எனக்கு தெரியல. அதிகாரிகள் அவங்க கட்சிக்கார இருக்கிறாங்க, அதிகாரிகள் தான் அவங்க கட்சிக்கார இருக்கிறாங்கல்ல, எல்லாருமே துதிபாடிகள் ஆக்குறாங்க தவிர உண்மை எடுத்து சொல்லக்கூடியவர்களா அவர் பக்கத்துல இல்ல. துதிபாடிகளா ஏமாற்றுகிறாங்களா? துதிபாடுறதும் செஞ்சு ஏமாற்றவும் செய்யறாங்க. சார் 8 வருஷத்துக்கு முன்னாடி திருநெல்வேலியில சிங்காரம் அப்படிங்கிற ஒரு சொன்னாங்க. அதெல்லாம் எதையுமே கைவிடலைங்க. அதுக்காக ஒரே கோரிக்கை சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. மக்கள் வந்து நான் நினைச்சதை சொல்ல வந்தது வேறு விதம். ஆனா கீழே வந்து அடித்தளத்துல வந்து மக்களுக்கு வந்து சாதாரண பேசிக் கம்யூனிட்டிஸ் கூட இல்லைங்கிற போது அந்த மக்கள் வந்து எப்படி அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்? அதனால இப்ப வந்து இந்த பேசிக் கம்யூனிட்டிஸை வந்து அவங்களை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் நாங்கள் புரியாது. அடிப்படை சட்டத்தின்படி, பஞ்சாயத்து ராஜின்படி, நகர்பாலிகா சட்டத்தின்படி எல்லாருக்கும் சமமா தலைக்கு இவ்வளவு தானே கொடுக்குறாங்க. அப்ப இந்த மக்கள் வாழக்கூடிய பகுதியில் வந்து இந்த அடிப்படை வசதிகளை செய்ய வைக்கிறது தான் இப்போ என்னுடைய டார்கெட். வேற என்ன செய்ய முடியும்? இதுல வந்து நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ண போறேன்னு சொல்லி போராட்டம் நடத்துறீங்க.